என்னக்கா நீ பாட்டுக்கு இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கிற? இன்னைக்கு கல்யாண கூழ் காய்ச்சணும்ல, ஞாபகம் இல்லையா? ஆமாம், நீ வீட்டுக்கு போயிட்டு என்னன்னு பார்த்துட்டு வரேன்னு சொன்னேல, அதனால தான் நான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். சரி வா போய் நம்ம ஆரம்பிப்போம். சரி வாக்கா, நம்ம போய் கூழ் காய்ச்ச ஆரம்பிப்போம். அக்கா, இன்னைக்கு கூழ் நான் காய்ச்சுறேன். நீ என்னென்ன செய்யணும்னு சொல்லு, நான் அப்படியே செய்கிறேன். சரி, முதல்ல அடுப்பை பற்றி அதில் ஒரு பானையை வை. அதில் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிக்கிடுவோம். இப்போ இது கொதி வரட்டும். அதுக்கிடையில் நம்ம அரிசி மாவை கரைச்சிக்கிறோம். அடியே, என்ன கெட்டியாக கரைச்சி வச்சுருக்க? தண்ணியாக கரைக்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா கரை. இந்த மாதிரி தான் தண்ணியாக கரைச்சாதான் கூழ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சரி, மாவு கரைச்சது போதும். அங்கே தண்ணியை பாரு. தண்ணி ரொம்ப கொதிச்சிடக்கூடாது. லைட்டான கொதி வரவுமே அந்த கலந்து வச்சுருக்க மாவை ஊற்றி கிண்ட ஆரம்பிச்சிடணும். ஊற்றி கிண்ட ஆரம்பி. சரி, இப்போ கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கை விட்டுட்டேன்னா அடியில் பிடிச்சிரும். அதுக்கப்புறம் கூழ் நல்லா இருக்காது. இப்படியே கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இரு. இப்போ தான் கூழ் பதமே ஆரம்பிக்குது. கை விட்டுறாமல் அடியில் அப்பா விட்டுறாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இரு. சரி, கூழ் பதத்துக்கு நல்லா கெட்டியாக வந்துருச்சு. இப்போ நான் கிண்டுறேன். சீனி தேங்காய் பூலாம் போட்டு ஸ்ட்ராங்காக கிண்டனு, அதனால் இப்போ நான் கிண்டுறேன். ஓகே, இப்போ நல்லா திக்காக வந்துருச்சு பார்த்தியா? இப்போ இந்த மாதிரி பதத்தில் தான் சீனி போடணும். நமக்கு தேவையான அளவு சீனி போட்டுக்கலாம். ஓகே, சீனி போட்டு கிண்டிக்கிட்டு இதோட உப்பு சேர்க்கணும். அந்த உப்பு கொஞ்சம் எடுத்து கொடுமா. இந்தாங்கக்கா உப்பு. கொடுமா. உப்பும் தேவையான அளவு போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நல்லா ஒரு தடவை கிண்டி விட்டுக்குவோம். உப்பு சர்க்கரை எல்லாம் கூழோட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் பூவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்போது கடைசியாக பெருஞ்சீரகத்தை வறுத்து அதை நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இதுதான் கூழோட மெயின் சீக்ரெட்டே. இது போட்டால் தான் கூழ் வாசமாகவும் செம்ம டேஸ்ட்டாகவுமே இருக்கும். சரி, இப்போ போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஓகே, ஃபைனலாக கூழ் ரெடி ஆயிடுச்சு. கூழ் ரொம்பவே திக்காக சூப்பராக வந்திருக்குதுல்ல. இந்த மாதிரி கூழ் நான் இதுவரையும் காய்ச்சினதே இல்லை. உண்மையை சொன்னால் இதில் என்னோடய உழைப்பை விட உன்னோட உழைப்பும் தான் நிறையா இருக்குது. சரி வா, நம்ம கூழை எடுத்துகிட்டு போயிட்டு பொண்ணுக்கு கூழ் தீத்துற சடங்கு ஆரம்பிப்போம். ஒரு வழியாக கூழ் காய்ச்சிற வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ பொண்ணுக்கு கூழ் தீத்துறதை ஆரம்பிப்போம். ஆலியாம்மா, அக்காவை ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வா. கூழ் தீத்துற ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கணும். வாமா மெஹரீன், வா, இப்படி உட்காரு. மனசுல மழைய நனகிற அந்த கூலை போய் ஒரு கோப்பையில போட்டு எடுத்துட்டு வைமா. தங்கி சாரல் அடித்த சரி வாங்க, எல்லாரும் கூழ் தீத்துற ஃபங்க்ஷன் ஆரம்பிப்போம். அக்கா, முதல்ல மச்சானை கூப்பிடு. மச்சானை கொடுக்க சொல்லுவோம். என்ன இருந்தாலும் அவங்க தானே இந்த குடும்பத்தோட மூத்தவங்க. இரவில் வந்தது சுந்திரனா, என் அழகே வந்தது பொன்முகம்தான். வெண்ணிலவோ வளர்ந்ததும் தேர்ந்திடுமே, உன் அழகோ தேர்ந்திடாத வெண்ணிலா. பகலில் இருப்பது சூரியனா, என் அழகே இரு பார்வைகள் தான். போரிடும் ஆயுதம் என் உயிரே மழையே. வெண்பால் கொண்ட
சிறுதீவு இரு கால் கொண்டு நடமாடும் நீதான் என் அதிசயமே. உலகில் ஏழல்ல அதிசயங்கள் வாய் பேசும் பூவே நீ எட்டாவது அதிசயமே. வான் மிதக்கும் உன் கண்கள் தேன் பறிக்கும் கண்ணங்கள் பால் குடிக்கும் மதரங்கள் அதிசயமே. நங்கை கொண்ட வீரர்கள் அதிசயமே. சரி, உங்கள் கூழ் தீர்த்துற ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சுல, நான் இப்போ அக்காவுக்கு மெஹந்தி போட போகிறேன். எங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சரிடி, இதுக்கப்புறம் எந்த வேலையும் இல்லை, நீங்கள் வந்து மெஹந்தி போடுங்க. அக்கா வாக்கா, உனக்கு அடுத்து ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வர்றதுக்குள்ளே நான் மெஹந்தி வச்சு விட்டுறேன். ஓகே, உனக்கு மெஹந்தி போட்டு விட்டேன். நீ இப்படியே கொஞ்ச நேரம் கையை காய வச்சுட்டு நானும் அதுக்கடுத்து எனக்கு மெஹந்தி போட்டுறேன்.